வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே இன் மை ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத. சார் வந்து டீ போட்டுட்ருக்காங்க, அண்ணன் வந்து வந்துட்டாங்க. என்னுடன் பிறப்பு என்ன தவறு செஞ்சு அங்கே ஒரு அண்ணன் படுத்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே கேஸ் தான். ரெண்டு பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணாங்கன்னா வாமிட் எடுப்பாங்க. அவங்க வந்து காரைக்கால்லேருந்து வந்திருக்காங்க, அண்ணன் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கான். நாங்கள் இப்போ நம்ம என்ன சாப்பாடு செய்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத டே ரெகுலராக பார்க்கலாம். 7th டே. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த டேட்டோ போட்டதுக்கு மட்டும் ஒரு வளைவு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, எதுவும் போடலை அது மேலே. கசகசம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, டீ கடைக்கு வந்திருக்கோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட கெஸ்ட்டு ஒருத்தர், ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு இப்போ வளகாப்பு. ஃபஸ்ட்டு வளகாப்பு கெஸ்ட்டு கண்ணன் சார். கண்ணன் தான் வந்துருக்கிறாரு. காலையில் மணி என்னப்போ தூங்கிட்டு இருந்தோம், 5 மணிக்கு எழுப்பி வந்து நீ கூட்டிகிட்டு போடான்னு டீ கடையில் உட்கார வச்சுருக்கிறேன். 4:55. ஏய் ஆமாடா, எத்தனை மணிக்கிட்ட வந்துட்டேன்? 5 மணின்னு நினச்சேன். நாங்கள் வீட்டில் பார்த்துட்டு 4:55 ஆகுதா? சரி வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா 4:55. சரி டீ குடிச்சிட்டு அப்படியே அவனை கூட்டிகிட்டு போயிடலாம். அப்படியே வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறதுங்க. நான் மணி 5 ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் வீக்கம் கம்மியாகவே இல்லை. நேற்று நல்லா இருந்துச்சு, மறுபடியும் இன்றைக்கி லைட்டாக வீங்கிருக்கு. பிஸ்கெட் இருந்தால் நல்லா இருக்கு. பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டு அப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பு. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு வேணும். காலையில் டிஃபனுக்காக ஹோட்டலில் வந்து இட்லி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஹோட்டலில் வந்து இட்லி வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஏன்னா எல்லாருமே ஃப்ரீயாக செய்ய முடியாது இல்லைங்களா. அதனால் வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லியும் புளிந்த வடையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம். இதுதான் நம்ம என் மச்சான், என் ஒய்ஃபோட அண்ணன், கூட பிறந்த அண்ணன். என்ன கூட பிறந்த அண்ணன் மச்சான் ஒட்டாதைக்கு மச்சான். என் கலரு போயிடும் மச்சான். சரி வாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து இட்லி வாங்கிட்டு வந்துட்டோம். இட்லி எடுத்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நௌஃபர் வந்து பாப்பா கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பெரி அதில் உட்காந்துக்கோ. கொடுத்தது இவன் தான். ஏய் சூப்பராக இருக்கு. அங்கே உட்காரு. என்ன உள்ளுக்குள்ள பேசுறது புரியலையோ? எங்கள் வீட்டில எல்லாம் பெரிய தட்டு தான். சாக்காயிட்டான் அண்ணன். இருங்க
உட்காந்துட்டே வந்து அண்ணா அப்படியே உட்காருண்ணா நமக்கு வந்துக்கலாம் இருங்க இருங்க அவ பிரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரட்டும். எங்க ஃப்ரண்ட்ல திருப்பு. ஏய் நல்லா இருக்கு. அது ட்ரெஸ் மாத்தி போடுறக்கா? ஷூ தனி பார்த்தா ட்ரெஸ் தனியா இருக்கு, ஷூ தனியா இருக்கு. அது ட்ரெஸ் இருக்கு, ஒரே ட்ரெஸ் இருக்கு, ஷூ இருக்கு. நிறைய ட்ரெஸ் இருக்கு, ஷூ அண்ணா பிரியா வந்து இப்போ ஒரு பேக்கிங் ஓப்பன் பண்ணுறேன். என்ன பிரியாவில் இருக்கு? சரி சாரி 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 இல்லை சாரி சாரி கரெக்டு. இந்த கலர் ஒன்றை இல்லை இல்லை, அதனால தான் இதை எடுத்தேன். அந்த ப்ளவுஸ் ஆரி ஒர்க் இருக்கு. பட்டு படுவியா? பட்டா பட்டுன்னா சாதா பட்டு இல்லாத கலர் வேறையா, அதனால தான் எடுத்தேன். இந்த பேபி பிங்கே ஒன்றும் இல்லை. ஐய் பாப்பா பாப்பா அம்மா பாண்டதாங்க. நானும் அப்போ ஒரே கலர். ஏய் அது அவங்க அண்ணன், அவங்க அன்னைக்கு உங்கள் அண்ணனுக்கு அந்த சிலையில் ஒரே கண்ணு, அதனால தான் எடுத்துட்டேன். ஆமாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வந்து வறுத்தரலாம் அப்படின்னு சொல்லி உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். அப்பளம் வந்து பொரித்து வச்சு சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே ரெடி பண்ணிட்டேன், நானே ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடு வச்சாச்சு. வெளியே யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துடலாமா? பிருந்தாக்கா வந்து சாரி அயன் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்குன்னு யாரையும் நம்ம பயன்படுத்தலாம், அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அது அவங்களே ஒரு ஃப்ளைட் டெக்கரேஷன். கீதா கீதா அக்கா உங்கள் பேர் என்ன? கீதா சாரிக்கா. கீதாக்கா வந்ததுலேருந்து தண்ணி மட்டும் கொடுத்து உட்கார வச்சுருக்கேன், வேறு எதுவுமே கொடுக்கவே இல்லை, ஜூஸ் கூட கொடுக்கல. ஐ எம் வெரி சாரிக்கா, உண்மையாலுமே சாரிக்கா, என்னாலேயே முடியலக்கா. எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சாப்பிட்டு தூங்கிடணும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று இங்கே உட்கார்றாங்க, அங்கே உட்கார்றாங்க, அங்கே உட்கார்றாங்க, தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுக்கு ஃபோன் அது டார்ச்சரு. ஆனால் தூக்கம் நல்லா அப்படியே கண்ணு அப்படியே சொருகுச்சு நல்லா. நிவர்த்தியா ஒரு ஹாய் சொல். மதிக்கிறியா விளாக் எடுத்துட்டு இருக்கிற மனுஷிய கொஞ்சமும்? ஏதோ நிவர்த்தியா பாப்பா, எத்தனை தடவை சொல்லுவீங்க? அயன் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து அயன் பண்ண போகிறாங்க. ஏமா சாப்பிட்றதெல்லாம் ஐடியா எடுக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்ருக்காங்க. அக்கா நான் உண்மை ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், குழம்பு நல்லா இருக்கா? எல்லா தட்டிலையும் உருண்டையாக என்னமோ இருக்குது, வெடிகுண்டு மாதிரி. அது நிவர்த்தி இந்த ஒரு போண்டாவத்திலவே எனக்கு வகை நினச்சி போயிடும். சாப்பாடு சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், வடை. வாங்க சாப்பிட்லாம். சொல்லுங்கம்மா யாராவது. ஐயோ இவ்வளோதான் ஒன்னே தான். என்னடா கடலை ஓட்டிகிட்டு இருக்கிறியா? இல்லை வந்தோடனே அப்படியே வந்துட்டேன்னு சொல்கிறையே. இருக்கிற வெளியில் உட்காந்துறது 4 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து நீ அடுப்படியில் நிற்க வச்சுக்கிட்ட, அப்புறம் நான் யாரை கூட்டிகிட்டு வர்றது? வெளியில் உட்காந்துட்டு அவங்க 4 பேர் தான், அவங்களே கூட்டி வந்து அடுப்பில் உட்கார வச்சுட்டேன். அப்புறம் கூப்பிட்டா நான் மட்டும் தான் வர முடியும். பாப்பா இங்கே காணும்.
அவங்களே கல்வி வைக்கிறாங்க. குழம்பு சுடுவனி வேற குண்டாக்கு மாற்றிடுவாங்க. இல்லை பிரதாகர் சாப்பிட்ட சோறு ஜீரணமாகணுமா இல்லையா? 2 தட்டை கழுவி வச்சா தான் ஜீரணம். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது இல்லை? மடிப்பு எடுத்தாச்சு. அயன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீ என்ன பண்ணுற? எங்க இன்னொரு ஜீவன் காணா? சாப்பிட்டோம். சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் கழுவுறதெல்லாம் இருந்துச்சு. கழுவி தந்துடுறேன்டா அப்படின்னு கழுவிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து மட்டை வாங்குறாரு ஃப்ளைட் டெக்கரேஷனுக்கு. வா ஏங்க இங்கே பாருங்க, எங்கள் அண்ணன் சூப்பராக மட்டாங்க. இவங்க ஒரு சோஃபாக்கு பின்னாடிடா. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளீட் எடுத்தாச்சு. பஃபி ஃப்ளீட்ஸ். நல்லாயிருக்கு. இப்போ வந்து டீ குடிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வர காப்பி. இது என்ன காப்பி சொல்லுங்கள்? வர காப்பி ஏவிடி. என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ குடிச்சதுக்கு ஏதமா வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். சாப்பிட்ற வேலை மட்டும்தான் நடக்குது. அங்கே ஒரு ஆள் நட்ஸு சாப்பிட்ருக்காங்க உட்காந்து. பேக் பண்ணுறாங்களா சாப்பிட்றாங்களா? தம்பி என் வயிற்றுல தான் இருக்கு. நீங்கள் சாப்பிட்டா வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஃப்ளைட்டில் வைக்கிறதுக்கு வந்து வந்தவங்களுக்கு நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலையில் 2 வந்து கட்டி வச்சிட்ருக்கேன். 3 டிசைன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து வலையில், இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைன் கொத்து வலையில், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலையில். மொத்தம் 3 டைப் ஆஃப் வளையல் வந்து நம்ம தட்டில் வைக்கிறதுக்கு வரவங்களுக்கு வந்து கையில் போடுறதுக்காக. ஃப்ளைட் டெக்கரேஷன் பாதி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கடைக்கு போகலை, அக்காவே பவானிக்காவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்க இருக்கு கடை. அப்படியா? சரி வா வா. சரி போச்சது வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்கண்டுங்க கற்கண்டு இங்கே கரெக்டாக வேண்டும். ஏன் போனா நான் இது கேட்கல. வெள்ளை கலர்ல இருக்கும்ல, இது சோம்பப்படி. சோம்பப்படி நீட்டு வெள்ளை கலர், நாங்கள் ஜீனி வெள்ளை கலர் இருக்குது, கற்கண்டு வெள்ளை கலர் இருக்குது, சுண்ணாம்பு வெள்ளை கலர் வச்சிருக்காங்க. எதை கண்டு நான் திங்கிற எதா இருக்கிறதா வேண்டதுட்டேன். என்ன கரெக்டு தானே படிச்சிருக்குமே. 2 எடுத்துக்கோங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க. வாங்க சாப்பிடலாம். அப்படி சொல்லு. இதெல்லாம் தண்ணி
எத்தனை லிட்டர் இருந்தாலும் உள்ளே இறங்கிட்டே இருக்க மாட்டேங்குது. மணி நான் பொம்மை வச்சுருக்கேன், கவலைப்படாதீங்க. ஃபேஸை மறைச்சிருவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைட் டெக்கரேஷன் வந்து முடிஞ்சு. வா அழகாக இருக்குல்ல இருக்காங்கன்னா எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. ப்ளைட் டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து இதை வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. மூஞ்சி பாருங்க எப்படி இருக்கு. நாளைக்கு விசேஷம். எவ்வளோ அழகாக இருக்கேன் பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்கேன் நான். இப்போ ஏன் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, மாமா வந்து இந்த மொபைல் தூக்கிட்டு வெளியே வந்து கிளம்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மட்டும்தான். சாம்பார் இருக்குது, அதனால் பொங்கல் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லை வேறு ஏதாவது சாப்பாடே கூட வச்சாலும் வச்சுக்கலாம். மாமா கூட இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். மாமா வந்து இப்போ மண்டபம் போவாங்க. ஓகேவா, பை. மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். மண்டபத்தில் பார்த்திங்கன்னா டெக்கரேஷனுக்காக, பேக் டெக்கரேஷனுக்காக எல்லாம் கொண்டு வந்து இப்போ தான் இறக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரெடி பண்ணிடல. நான் அக்கா பையனை வந்து கூட விட்டுட்டு போகிறேன். கூட இரு தம்பி, அவங்களுக்கு என்ன வேணும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறனால கிளம்பிடுவேன். நான் கொஞ்சம் தூரமாக இருக்க மண்டபம், அதனால் கிளம்பிடுவோம். டெக்கரேஷன் வேலை நடந்துட்டுருக்கு. சேரில் எடுத்து போட்டிருக்கிறேன். என்ன அங்கே சாப்பாடு சேரை மட்டும் எடுத்து போட்டு சேர், ஏன்னா காலையில் சேர் தூக்கி போட முடியாது. கண்ணை என்ன பண்ணுறாருன்னா வந்தவங்களுக்குலாம் டீ ஊற்றிக்கிட்டு இருக்கிறாரு. டீ, பிஸ்கெட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 11 ஆகுது. இன்னும் நம்ம தூங்கலை. இப்போ தான் பாதி வேலை முடிஞ்சு. நாளைக்கு வந்து வளகாப்பு, முக்கால்வாசி வேலை முடிஞ்சு. இதில் நிறைய சொதப்பல் இருக்குது, நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது. நாங்கள் 2 பேருமே இதெல்லாம் வந்து எல்லாமே பண்ணனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் முடியட்டும், வளகாப்பெல்லாம் முடியட்டும், என்ன ஏதுங்கிறத டீட்டெயில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். அண்ணன் வந்து தூங்கிட்டான், கண்ணண்ணன் தூங்கிட்டான். சரி வச்சிரு, கண்ணண்ணன் தூங்கிட்டான். நம்ம வந்து இனிமேல் தூங்க போகிறோம். இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் டட்டா. நாளைக்கு வளகாப்பு, நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு ஃபுல்லாக கேப்சர் பண்ணி நாளான்னைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணுறோம். பாய் டட்டா.